வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க குட்வில் சார்ட்டிங் டூல் இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட், அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 5620 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புதிய கான்ட்ராக்ட். கரெக்டாக 19ஆம் தேதி தான் பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆனது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து அதோட சரிவை சந்திச்சது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கொடுத்து இந்த மார்க் பண்ணியிருக்க 5616 அப்படின்ற ஒரு இடம். எப்போவுமே நம்ம சொல்கிறது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கோடு மட்டும் கிடையாது, அது ஒரு ஜோன். ஸோ அந்த அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக மாற்ற முயற்சி எடுத்துருக்குறாங்க. ஆனால் அது நடக்காமல் பல முறை இந்த இடத்துல வந்து இறுதியாக 5616 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். முதல் எடுத்த உடனே ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்திருந்தாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேஷனில் திணறி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு வரோம். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 5600 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் க்ரூட் ஆயில் மார்க்கெட் இன்னும் அதோடைய சரிவை சந்திக்கும் 5660 ரெசிஸ்டன்ஸாக வச்சு க்ரூட் ஆயில் அதோடைய டவுன் ட்ரெண்டை தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்ப்போம். அடுத்த டார்கெட் ஜோன் 5560 மற்றும் 5526 அடுத்த சப்போர்ட்டாக வச்சு க்ரூட் ஆயில் மார்க்கெட் கண்டினியூ பண்ணோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.